அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் தீய நடத்தை உள்ள கணவன் திருந்த நிறைய குடும்பங்களில் நம் வீட்டில் சில பெண்கள் கணவர்மார்கள் என்ன பண்ணுவாங்க, வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்காங்க. சில வீட்டில் நம்ம கேட்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைந்திருக்கும். நம்ம கேட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ண முடியாது. நம்ம எங்கே போகவும், நம்ம வந்த தாய் வீட்டுக்கு கூட போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கே சூழ்நிலை வசதி குறைவாக நம்மளை பார்த்துக்கே முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. நம்மளும் அந்த சூழ்நிலை விட்டுட்டு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த துவா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி எண்ணிக்கையில் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் திருந்துவார்கள். சில பெண்கள் கணவன்மார்கள் ஹராமான முறையில் சம்பாதித்து கொண்டு வந்தால் நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி சம்பாதித்து வந்தாலும் அதிலிருந்து திருந்துவதற்கும் இந்த துவா ஒரு பெண்ணின் கணவர்மார்கள் வேறொரு பொண்ணுடன் தவறான தொடர்பு இருந்தாலும், தவறான ஹராமான முறையில் சம்பாதித்து கொண்டிருந்தாலும் இந்த துவாவை ஓதுங்கள். இந்த மாதிரி துவா ஓதி பயன்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இந்த துவா எப்படி ஓதணும் சொல்கிறேன். தினமும் 141 தடவை 11 நாட்கள் இந்த துவா ஓதணும். குல்லா எஸ்தவில் ஹபீசு வத்தய்யிபு வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீசி ஃபத்தகுல்லாஹ யா ஊலில் அல்பாபி லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த துவா நீங்கள் தினமும் 141 தடவை ஓதிக்கிங்க. 11 நாட்கள் ஓதணும். 11 நாட்களுக்கு ஓதிட்டு இது எப்படி கொடுக்கணும்னா, ஒரு உணவுப் பொருட்கள் மீது ஊதி விடணும். எந்த சாப்பாடு வேண்டுமானாலும், சாப்பாடு, ஸ்நாக்ஸ், தோசை, இட்லி எதில் வேண்டுமானாலும் நீங்கள் ஊதி கொடுக்கலாம். ஆனால் அதை அவங்க சாப்பிடணும். யாருக்கு நீங்கள் இந்த திருந்துருவாங்களோ அவங்களுக்கு அந்த கணவர்மார்கள் சாப்பிடும். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பொருள் வேண்டுமானாலும் நீங்கள் ஊதலாம். யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம நிய்யத் கணவருக்கு போய் சேரணும். அந்த சாப்பாடு அந்த கணவர் சாப்பிடணும். அவர் சாப்பிட்டா போதும், மற்றவங்க சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த துவா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதுங்க. இதில் நான் அரபிலையும் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், பொருளும் கொடுத்துருக்கேன். ஓதி நீங்கள் நிய்யத்தோடு ஓதணும். ஓதி துவா கேளுங்க. அதனுடைய பொருள் நபியே கூறுவீராக, தீயதும் நல்லதும் சமமானதே. தீயவற்றின் பெருக்கம் உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் அல்லது நல்லதாக ஆகிவிடாது. ஆகவே அறிவுடையவர்களை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த துவா நீங்கள் ஓதுங்க. இன்றைக்கி நம்ம பல நேரங்களில் தவறான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. பொய், அதிகம் சண்டை, அதிகம் கோபம், தவறான பழக்கங்கள் அதிகம் சிரம் செல்வார்கள். எல்லாரும் இதைத்தான் செய்கிறார்கள். இந்த ஓதி இதை கேளுங்க, நம்ம வாழ்க்கை மாறும். ஒரு வீட்டில் கோபம் இருந்தால் அமைதி இருக்காது. ஒரு வீட்டில் கடுமையான வார்த்தைகள் இருந்தால் சந்தோஷம் இருக்காது. ஒரு வீட்டில் அல்லாஹ்வின் நினைவு இல்லை என்றால் பரக்கத் குறைந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நல்ல குணத்தை மிக முக்கியமாக கற்றுக் கொடுத்தார்கள். நல்ல குணம் வெறும் சிரிப்பல்ல, மற்றவர்கள் காயப்படுத்தாமல் இருப்பது, பொறுமையாக இருப்பது, அன்பாக பேசுவது. அன்பானவர்களே, சில அல்லாஹ் நம்மை நல்லவர்களாக மாற்ற வேண்டும். இப்போது எல்லாரும் கைகளை உயர்த்தி துவா செய்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குணங்களை அழகாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் அமைதி, அன்பு, பரக்கத் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், தவறான பாதையில் இருப்பவர்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர், குடும்பம், உறவினர் அனைவரும் பாதுகாப்பாயா. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.